மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 7.5 சனி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தாளம் போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ இன்னும் முடியலையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மழை தான் விட்டுருக்குன்னு துவான விடல. அதனால் அந்த துவான விடுற வரைக்கும் வெயிட் பண்ணும். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியானது நிறைவு பெற்று 3ஆம் இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்கிறார். 6/3/2026 தான் முழுமையான சனி பயிற்சி. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். அதனால் இந்த 7.5 சனி முடிகிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி 2ஆம் இடத்துல ராகு வருகிறார், 8ஆம் இடத்துல கேது போகிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து லாபம். இந்த லாபத்தில் தனவரவு பெருகும். 2ஆம் இடத்துல ராகு, திடீர் தனவரவு வரும். ஆனால் ஒன்றுமில்லை, ஒருத்தர் ஒரு வீடு கட்டணும், 7.5 முடிஞ்சு போச்சுப்பா, இந்த சண்டை சச்சரவுலாம் தீர்ந்து போச்சு, ஒரு பாகப்பிரிவினை ஆயிடுச்சு, என் பையனுடைய பகுதியில் ஒரு சின்னதாக வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு போய் கல் எடுத்து வைப்பார். கல் எடுத்து வச்சு ஒரு ஓடு போட்டுக்கலாம் பாரு, ஒருத்தன் உடனே வருவான், ஏயா இம்மா நாள் சண்டை போட்டு இப்போ போய் ஒரு வீடு கிடச்சிருக்கு, அதுக்கு ஏன் ஓடு போடுறேன், ஒரு மேலே ஒரு ஃப்ளோரே போடு அப்படின்னு ஒன்று. சரி சரி, நான் உனக்கு ஒரு செலவுக்கு என்ன நான் பணம் தரேன் அப்படின்னு அவர் ஒரு லட்ச ரூபா கொடுப்பார். அடடா ரைட், அவர் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டார், எதிர்பார்க்கலாம், நம்ம ஏன் ஓடு போடுறோம், ஒட்டே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மேலே ஃப்ளோர் ஆரம்பித்தா இன்னொருத்தன் ஒரு 100 ரூபா, இன்னொருத்தன் ஒரு 1 லட்ச ரூபா, இப்படியா பணத்தை கொடுத்து உன்னை கடங்காரனாக்கி உன்னுடைய அந்த விஷயத்தை நிறைவு செய்வார்கள். அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குரு 6க்கு போகும்போது என்ன பண்ணுவார், கடங்காரனாக்குவார். அந்த கடன் வாங்குறதுல நிதானமாக இருக்கணும். எல்லாரும் கடன் கொடுக்குறான்னு வாங்கி அப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாமல் அப்புறம் கடன் திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு 150 நாட்கள் 11/5/2025 8/10/2025 வரை கடன்னு உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். சனி பகவான் வாய்ப்புகளை கொடுப்பார். அதேமாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருந்து வாய்ப்புகளை, திடீர் வாய்ப்புகளை கொடுப்பார், திடீர் நட்பை கொடுப்பார், திடீர் திருமணத்தை கொடுப்பார். ஆனால் திருமணம்னா நீ சாதாரணமாக ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணால் ஒரு பிரச்சனையும் இல்லை. கோயிலெலாம் எந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறோம், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவான், 10 பேர் வர்றது இல்லையா, மண்டபத்தில் வைடான்னு ஒருத்தன் ஏற்றி விட்ருவான். அதில் நிதானமாக இருக்கணும். நீ பாட்டு மண்டபத்தில் வச்சு கடனை ஒன்று வாங்கி கல்யாணம் பண்ணினா ஒரு நாள் கூத்துக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு 10 வருஷம் கடன் அடித்தப்பவும் பல பேர். இப்போ மகர ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 7.5 முடிவை நோக்கி நகருது. அதேமாதிரி ராகு பகவானும் கொடுக்குற இடத்துக்கு வராரு. ஆனால் கடன் வாங்கும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். குரு பகவான் கடனை உருவாக்கி விட்டுருவார். 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து. 6ஆம் இடங்கிறது புதன் மனை. புதன் யார், விஷ்ணு பெருமான். திருப்பதி ஏழுமலையானோட கதை தான். திருப்பதி ஏழுமலையான் தன்னுடைய கல்யாணத்துக்கு குபேரன்ட்ட கடன் வாங்கினது இன்னும் அடைச்சிட்டு இருக்காரு. அதே சூழல் தான் அவங்களுக்கு, ஜாக்கிரதை. மற்றபடி இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய லாபம். ஃபஸ்ட்டு 150 நாட்கள் இந்த கடன் இருக்கும். அதில் நிதானமாக நீங்கள் கடந்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8/10/2025 ஒரு 75 நாள் அதிசாரம், அதுக்கடுத்து 120 நாள் வக்ரம். இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். 7ஆம் இடத்துல திருமணத்தை பண்ணி வைக்கும். சிலருக்கு வக்ர காலத்தில் திருமணம் பண்ணி வைக்கும். இது வரைக்கும் 7.5 கல்யாணமே நடக்காத பல மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் திருமணம் கைகூடி விடும். அதனால் இனிமேலுக்கு வரன்கள் நிறையா வரும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நமது மனதிற்கு பொருத்தமானவர்கள், இங்கே எல்லாத்துக்கும் பொருத்தம் இருக்குது. இந்த திருமணத்தில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 13 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, 15 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு போராடி பெண்களுக்கு 18 வயது, ஆண்களுக்கு 21 வயது 25 வயது அப்படின்னு வச்சாங்க. 18, 21 ஓட்டு போடுறது. 18 வயசில் ஓட்டு போடுறோம், 18 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க. பெண்களுக்கு 21 வயசில் ஆண்களுக்கு பண்ணலாம். பெண்களுக்கு 21 வயசு, ஆண்களுக்கு 25 வயசு கல்யாணத்துக்கு சரியான வயசு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்தில் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இப்போ லேட்டாக கல்யாணம் பண்ணுறாங்க. இது என்ன அநியாயம்னே புரியல. கேட்டால் என் பிள்ளை படிக்குது. படிப்புக்கும் அறிவுக்கும் கல்யாணத்துக்கு என்னையா சம்பந்தம்? படிப்பு என்பது வாழ்நாள் ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கணும். இன்றைக்கி நீ படிக்கிற வேலைக்கு, நாளைக்கு அந்த படிப்பை கண்டினியூ பண்ணுற ப்ரொமோஷனுக்கு, அடுத்து கண்டினியூ பண்ணுற குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு, அதுக்கடுத்து படிக்கிற பேர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும், அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். படிப்புக்கும் அறிவுக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? கல்யாணம் என்பது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 25 வயசு ஆயிடுச்சா பையனுக்கு கல்யாணம் பண்ணு, அவன் படிச்சுட்டு இருக்கட்டும், அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வை, ஒரு குழந்தை குட்டி இருக்கட்டும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வை 25, 27, அதுக்கு மேலே போகவே கூடாது.
35 வயசுலையும் கல்யாணம் ஆகலை, 37 வரையிலும் கல்யாணம் ஆகலை. அப்புறம் பாலியல் குற்றங்கள் நடந்துச்சு. என் பொண்ணு லவ் பண்ணிட்டா, என் பையன் இவ்வளோ தூரம் வளர்த்தோம், வெளிநாட்டு போய் படிக்க வச்சேன், வெளிநாட்டில் படித்தோம், அங்கேயே ஒரு வெள்ளைக்காரை பிடிச்சி ஈத்துட்டு வந்துடுறேன். இதெல்லாம் கதையாயா? தேவையா இது? இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிந்து கொள்ளுங்க. திருமணம் என்பது சரியான வயதில் செய்து வைக்க வேண்டும். சின்ன வயசில் பண்ணுறது எந்த அளவுக்கு குற்றமோ அதேமாதிரி வயதான திருமணமும் குற்றம். இதை சரியாக புரிந்து கொள்ளணும். மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 7:30 முடிஞ்சு அனைத்தும் நடக்கும். இப்போ நீங்கள் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டீங்க, ஒன்றுமே புரியாது. 7:30 முடிகிறது வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒன்றுமே புரியாது. கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உட்காந்து ஒரு 10 நாள் மெனக்கெட்டு கோயிலாக சுற்றணும். சுற்றி எனக்கு நல்ல புத்தியை கொடு, எனக்கு எந்த வாழ்க்கைன்னு ஒரு தெளிவை கொடு அப்படின்னு தெளிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்குற படலாமா, அதில் வந்து ஒரு 10 பேர் யார் யாரெல்லாம் என்னென்ன பொண்ணு, அது எது பொருந்தும், பையனா எந்த பையன் பொருந்துவான் இப்படின்னு பார்த்து வாழ்க்கையை துணை அமைச்சுக்கணும். அதேமாதிரி வேலையா நமக்கு ஏற்ற வேலையை தேர்ந்தெடுக்கணும், மனசுக்கு நிறைவான வேலையை தேர்ந்தெடுக்கணும். எல்லா விஷயத்துலேயும் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி 7:30 நிறைவு பெறக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய லாபத்தை கொடுத்து 7:30 நீங்கள் என்னென்னலாம் இழந்தீங்களோ அது எல்லாம் கடந்து மிகப்பெரிய வாழ்க்கை அமையும். நல்ல சமயம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு எந்த கோவிலுக்கு போகணும், வழிபாட்டு முறை எப்படி இருக்கணும்? இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்காரர்கள் ஒன்றே ஒன்று தாங்க. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் இப்போ உடம்புலாம் செலுக்குது. என்னென்னா சித்திரை மாதத்தில் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும். நேராக மதுரை போயிடு, சொக்கனாரை பாரு. தன்னுடைய கணவர் மேலே அவ்வளவு பாசம் கொண்டவள் என் தாய் பார்வதி தேவி அங்கே மீனாட்சியாக இருக்கிறாள். அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை பாருங்கள். மீனாட்சி திருக்கல்யாண கோலத்தில் உள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே ஒன்று இருக்கும். அங்கே போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா வழிபட்டுவாங்க. கண்டிப்பாக திருமணம் நடைபெறாதற்கு திருமணம் நடைபெறும். திருமணம் நடைபெற்று பிரிந்து இருப்பார்கள் இந்த 7:30 அவங்க மீண்டும் சேர்ந்துருவாங்க. இல்லை டிவோர்ஸாக இருக்கும், அவங்களுக்கு வேறு திருமணம் நடந்துடும். எனக்கு 50 வயசு ஆகிடுச்சு, நான் இனிமேலுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நினைக்கக்கூடாது. எல்லா காலத்திலும் ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை. ஒரு உடல் பாதிப்பு நிகழ்ந்ததுன்னா அது கணவனுக்கு நிகழ்ந்தால் மனைவி தான் பார்த்துக்க முடியும், மனைவிக்கு நிகழ்ந்தால் கணவன் தான் பார்த்துக்க முடியும். அப்படி ஒரு உன்னதமான உறவு தான் கணவன் மனைவி உறவு. அந்த மீனாட்சி திருக்கல்யாண கோலத்தை பார்த்து அனைவரும் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழ்ந்து பிள்ளைக்குட்டியோட சந்தோஷமாக வாழணும். கணவன் என்பது ஒரு சொத்து, மனைவி என்பது ஒரு சொத்து, உறவு என்பது ஒரு சொத்து, பணம் என்பது ஒரு சொத்து, நிலம் என்பது ஒரு சொத்து, படிப்பு என்பது ஒரு சொத்து, வாரிசு என்பது ஒரு சொத்து. இதெல்லாம் சொத்து. இதில் எது இல்லைனாலும் கஷ்டப்படுவீங்க. அதை புரிந்து கொண்டு மதுரை மீனாட்சியை இந்த குரு பயிற்சியில் வந்து மகராசிக்காரர்கள் வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும்.